ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிகவும் எளிமையான ஆரோக்கியமான முடி உதிர்வை குறைக்கும் சத்து உருண்டை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமையான பொருள் தான் நான் எடுத்திருக்கிறேன். பாதாம் 1 கப், முந்திரி 1 கப், கடலை நிலக்கடலை 1 கப், கருவேப்பிலை 1 கப், நாட்டு சர்க்கரை. இப்போது கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக இருந்தாலும் நல்லது தான். கருவேப்பிலையை நல்லா வாட்டி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பாதாமை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி முந்திரி, கடலை. இதில் நீங்கள் ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. கடலையோட வாசனை தூக்கலாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஏலக்காய் போட்டோம்னா அது கடலையோட வாடை தூக்கலாக இருக்காது. அதனால் நான் இதில் ஏலக்காய் போடலை. பாதாமை வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி முந்திரி, கடலை எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அது மேலேயே நாட்டு சர்க்கரையை கொட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நெய்யில் போட்டு வறுக்கிறதுனால நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் விட்டு தான் உருண்டை பிடிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். டெய்லி காலையில் ஒரு 2 உருண்டை. இது வாரத்துக்கு இந்த மாதிரி 1 கப்பு வீதம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வாரத்துக்கு வாரம் செஞ்சு வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்பப்போ செஞ்சோம்னா வாசனையாக நல்லாயிருக்கும். மாதக்கணக்கில் செஞ்சு வச்சுக்கிறத விட அப்பப்போ செஞ்சுக்கிறதுல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலாம். காலையில் ஒரு 2 உருண்டை சாப்பிட்டு தண்ணி குடிக்க சொல்லிடுங்க. இது உடலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். விளையாட போகிற பிள்ளைங்க, அதே மாதிரி இப்போல்லாம் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏர் லாஸு, நிறைமுடி இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. நல்லாயிருக்கும். கடலையோட வாடை தூக்கலாக இருக்கும். ரொம்ப அருமையான டிஷ் இது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எஸ்பெஷலி இது குழந்தைங்களுக்கு மட்டுமே கிடையாது, பெரியவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போது நான் ஒரு கப் எடுத்தேன். ஒரு 20 உருண்டை அந்த மாதிரி அளவுக்கு வரும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.